அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான கிருஷ்ண ஜெயந்தி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் எப்படியெல்லாம் அழகுப்படுத்தி பார்க்கலாம், கிருஷ்ணன் கெட்டப்பும் ராதை கெட்டப்பும் எப்படி போடலாம் அப்படிங்கிறது ரெண்டுமே 2 in 1 இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ணனுக்கான லுக், மேக்கப் அண்ட் மேக் ஓவர் லுக் தான் வந்து பார்த்துருக்கீங்க. இதுக்கு அந்த ஜுவல்ஸு அதுக்கப்புறம் இந்த புல்லாங்குழலாம் எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் தெரியும். இந்த கிருஷ்ணனோட லுக் கெட்டப் எப்படி இருக்குது அண்ட் இந்த தோத்தி எல்லாம் எப்படி வந்து கட்டுறது, இது எதுவுமே நாங்கள் கடையில் வாங்கலை, எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணது. ஸோ எப்படி அதெல்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் போய் முன்னாடி வந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து இப்போ நம்ம ராதைக்கான கெட்டப் மேக் ஓவர் லுக் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாப்பா வந்து தூங்கும் போதே இந்த மேக்கப் லுக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா பொட்டெல்லாம் வச்சோம்னா பாப்பா வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, இது பண்ணிவிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தூங்கும் போதே பொட்டு மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொட்டு வைக்கிற ப்ராசஸ் அப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த சைடில் மட்டும் அந்த பிந்தி, அந்த கலர்ஃபுல் பிந்திஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிந்தி ஒரு பாக்கெட் மட்டும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த பிந்தீஸை வச்சு சைடில் இருந்து அந்த புருவத்து மேலே வரைக்குமே இதே போல் ஃப்ளாரல் டிசைன்ஸ் 2 ஐப்ரோஸ்க்குமே பண்ணோம். இது பண்ணதுக்கப்புறம் சும்மா ஒரு ஐலைனர், இது மட்டும்தான் வந்து மேக்கப்புன்னு சொல்லி நாங்கள் பண்ணது. வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் க்ரீமோ லிப்ஸ்டிக்கோ எதுவுமே வந்து போடக்கூடாது. மீதி எல்லாமே காஸ்டியூம்ஸ் அண்ட் அந்த போட்ட அந்த ஜுவல்ஸ் மட்டும்தான் ராதையோட லுக் இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக வீட்டில் நீங்கள் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த த்ரூ அவுட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஐப்ரோஸ்க்குமே உள்ள ஒரு கலரும் அண்ட் வெளியே ஒரு லைட் பேபி பிங்க் கலரும் வச்சாச்சு. அண்ட் சென்டரில் வந்து நான் வந்து கிருஷ்ணனுக்கு போடுற மாதிரியான ஒரு குட்டி நாமம் செட்டப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாமம் வந்து போட்டு அதுக்கு கீழேயும் ஒரு ஃப்ளாரல் போட்டு மாதிரி வந்து மேக்கப் இது பண்ணியிருந்தோம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், வேறு எந்த மேக்கப் லுக்குமே போடலை. இதுதான் வந்து நாங்கள் பண்ணது. அதுக்கப்புறம் இதோட காஸ்டியூம்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக எதுவுமே இது பண்ணல. ஒரு நார்மலாக ஒரு பட்டுப்பாவாடை பாப்பாக்கு ஏற்கனவே எடுத்திருந்தது அண்ட் ஒரு ஷால், ஒரு கொஞ்சம் கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஷால் எடுத்திருந்தோம். அண்ட் இந்த 2-3 இந்த ஃப்ளார்ஸ் கையில் கட்டுறது இதெல்லாமே நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். எப்படி வந்து ஹேண்ட்மேடு ஃப்ளாரல் ஜுவல்ஸ் வந்து ரெடி பண்ணுறது, அதுவும் வந்து வேஸ்ட்டில் இருந்து, அதாவது பிஸ்தா ஷெல்ஸில் இருந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் மீதியெல்லாம் நம்மக்கிட்ட இருந்த செயின்ஸ், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த செயின்ஸு, தோடு, ஜும்காஸ், வாலிகல்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பாப்பா வந்து பேங்கிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் விளையாண்டுட்டு அந்த சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சேட்டையும் தாண்டி எப்படியாவது பண்ணணுங்கிறதுக்காக ஓரளவுக்கு எல்லாமே மேக்கப் பண்ணி ரெடி பண்ணோம். முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸில் பாப்பா வந்து ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது எந்த சேட்டையும் பண்ணாமல் எல்லாத்தையும் களைச்சி போடாமல் எடுத்து திருப்பி கீழே வைக்காமல் இந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா வித்தின் ஒரு 15 மினிட்ஸில், ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, 10 to 15 மினிட்ஸ் கூட ஆகாது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா மேக் ஓவரையுமே முடிச்சிடலாம். இந்த ஐ மேக்கப் மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா. ஸோ நம்மக்கிட்ட இருந்த அந்த ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஜும்காஸு, இது எல்லாமே வேர் பண்ணோம் 1 by 1. இந்த நெக்லஸ் எல்லாமே வந்து நம்மளே மேட் பண்ணது. ஸோ அது பார்க்க ரொம்ப இன்னும் அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஷால்லாம் போட்டு ஃபைனல் லுக் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரே டிசைனில், அதாவது இந்த நெத்திச்சூட்டி அண்ட் கையில் கட்டியிருந்த அந்த பூ, அப்புறம் அந்த நெக்லஸில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து ஓவராலாக சிங்க் ஆகிருச்சு. அந்த ட்ரெஸ் மேட்சாக ரிலேட்டபுளாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ கைக்கும் கட்டி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து அந்த ஷால் வந்து நம்ம தலைக்கு வந்து ராதை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு முக்காடு அந்த செட்டப்புக்கு வந்து போடணும். போட்டுட்டு அந்த நெத்திச்சுடி எல்லாமே வச்சுட்டு பார்க்கும்போது இந்த சைடில் வந்து வைக்கிறதுக்கு ஒரு நெத்திச்சூட்டிக்கு 2 லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லேயும் நம்ம 2 வைப்போம் இல்லையா, அதுக்காக எடுத்துக்கிட்டது வந்து கொலுசு எடுத்துக்கிட்டோம். இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது பின்னாடி காதுக்கு மாட்டல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து அதையுமே இந்த மாதிரியான ஹேர் பின்னில் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் அழகாக நின்றும். பாப்பாவுக்கு ரொம்ப முடி ஷார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அது வந்து அந்த கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு பேஸ்ட் பண்ண முடியல. அது இல்லாமல் அவங்க அதை எடுத்துகிட்டு களைச்சி திருப்பி வச்சு ஒரு 2-3 வாட்டி அதை வச்சனால அதோட அந்த ஷேப் வந்து ஸ்ட்ரக்சர் அழகாக வரலை. உங்கள் வீட்டு ராதைக்கும் உங்கள் வீட்டு கிருஷ்ணனுக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணுவீங்க, அப்படி பண்ணும்போது அவங்களாம் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி கடைசியாக அந்த மேக்கப்லாம் முடிச்சுட்டு அவங்கள பார்க்கும்போது பாடின்னு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்கள். அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதுக்கு அந்த ஒரு 2 நிமிஷம் விட்டாங்கன்னா அதில் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து பிக் வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போராடி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஓவராலாக அந்த மேக்கப் லுக் பார்க்கும்போது
முடிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்மைல் வந்து பாப்பாக்கிட்டேயும் அந்த ஸ்மைல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ மேக்கப் பண்ணி அவங்கள பார்க்கும்போது ரொம்ப க்யூட் அண்ட் அழகாக இருக்கும் இல்லையா, அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நம்மளோட மெமரிஸ்க்காக எடுத்து வச்சுக்கிட்ட அந்த ஃபோட்டோஸுமே ரொம்ப க்யூட் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் கிருஷ்ணனுக்கும் உங்கள் ராதைக்கும் எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணீங்க, அண்ட் இதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எவ்வளோ அஃபோர்டபுளாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். ஒரு வழியாக எல்லா காஸ்டியூம்ஸும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்கள எப்படிடா அமைதிப்படுத்துனது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து கையில் கொடுத்து ஆஃப் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தோம். ஸோ அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு பாப்பா வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே போயிடுச்சு. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுல தான் அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் திருப்பி அது எதையுமே கலைக்க ஆரம்பிக்கல. அதை வச்சுட்டே அதை சாப்பிட்டுட்டே அந்த ஃபோட்டோஷூட் அந்த ஃபுல்லாகவே கோஆப்ரேட் பண்ணி முடித்தாங்க. நாங்களும் இதே இதில் 2-3 வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போல ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. இந்த இதுக்காக நாங்கள் வந்து அந்த டெடியில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு காட்டன் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து அந்த பொங்கல் பானையில் அது வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் அதை அந்த பானைக்கு பதில் அவங்க வந்து ஐஸ்கிரீம் தான் தூக்கிட்டு உள்ள நடந்து வந்தாங்க. சரி பரவாயில்ல, எதுவுமே கலைக்காமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோடய உள்ளே வந்தாச்சு. ஸோ எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த மெதுவாக அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டே ஃபோட்டோ கோஆப்ரேட் பண்ணிட்டு சிரிச்சுட்டு விளாண்டுட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வெண்ணெய் குடத்தை தூக்க சொல்லலான்னு பார்த்தோம். பட் அதை வந்து அந்த பானையை வந்து அவங்களால அதாவது தூக்கிறதுக்கு வரலை. ஏன்னா அந்த ஐஸ்கிரீம்லேயே அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்தனால சிரிச்சுட்டே அப்படியே ஜாலியாக போச்சு. இந்த கெட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கும் பண்ணுங்கள்.